பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் இந்த உலகத்தில் செழித்து வாழ்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செழிப்பு என்று சொன்னால் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அநேகரும் பெரும்பான்மையாக நினைக்கிற காரியம் பணமோ அதிகமான தங்கமோ அதிகமான சொத்து சுகமோ இருந்தால்தான் செழிப்பு என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான செழிப்பு என்பது ஆண்டவர் தருகிற சந்தோஷம், ஆண்டவர் தருகிற சமாதானம், ஆண்டவர் தருகிற நிம்மதி. இந்த காரியங்கள் எந்த வீட்டுக்குள்ளே எந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறதோ அதுதான் தேவன் தருகிற உண்மையான செழிப்பு, உண்மையான சந்தோஷம், உண்மையான சமாதானம். இதற்கு நீங்களும் நானும் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தான் இந்த தெய்வீக செழிப்பு, இந்த தெய்வீக ஆசீர்வாதம், இந்த தெய்வீக சமாதானம். இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். மனிதர்களை நம்புவதை காட்டிலும், பணத்தை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்போம், செழிப்பாக வாழ்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேளையில் எங்கள் வாழ்க்கையை நீர் செழிப்பாக்கும்படி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அதற்கு அற்புதமான ஒரு ரகசியத்தை இந்த நாளில் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். கர்த்தர் மேலே உம்முடைய நாமத்து மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை, எங்களுடைய காரியங்களை செழிக்க செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ்.